வணக்கம் நேர்களே. இன்னைக்கு அக்டோபர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் திரு செல்வா வெற்றிவேர் அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். இதில் கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய புதுவான பிஸ்னஸஸ் எப்படி உள்ளே கொண்டு வரலாம், எப்படி நம்மளோட எக்கானமியை பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துகிட்ருக்குது. அந்த வகையில் ஒரு முக்கியமான முயற்சியாக இன்றைக்கி நோக்கியா கம்பெனி ஒரு பெரிய ப்ரொடக்ஷனை ஆட்டோவாவில் தொடங்குறாங்க. 5G நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் இதோட மதிப்பு மட்டுமே $340 மில்லியன் கிட்ட இருக்கும் அப்படின்னு இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் முதல்ல டாப் ஆஃப் தி அவரில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அதை தொடர்ந்து கெனேடிய வளம், இதில் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கிற ரஷ்யா யுக்ரைன் போர், அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கனடாவோட நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இப்போது அவ கொண்டு வந்திருக்கிற இன்னொரு பெரிய ஸ்டெப்பாக தான் இதை பார்க்கணும். அதை பற்றி தான் நம்ம கெனடிய வளத்தில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கனடாவோட அடுத்தப்பட்ட நடவடிக்கை இந்த வார பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தான் கெனடிய வளத்தில் பார்க்குறோம். இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கரன்சி எந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்குது அப்படின்றத கரன்சி ரிப்போர்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை சம்மந்தமாக நம்மளோட அரசியல்வாதிகள் நம்மளோட எக்கானமி மூவ்மெண்ட்டில் அண்ட் நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் மூவ்மெண்ட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத, என்ன மாதிரி அவங்க அதை என்னெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையுமே பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட், நாளைக்கான வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் கனடாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மெயின் சிட்டிஸில் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் நியூஸ் செக்மெண்ட், மற்ற முக்கியமான செய்திகள் கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்றத நியூஸ் செக்மெண்ட்லேயும் பார்க்க போகிறோம். ஆன் தட் நோட், முதல்ல டாப் ஆஃப் தி அவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நிறையா கம்பெனிஸை உள்ளே எப்படி கொண்டு வரலாம், ப்ரொடக்ஷனை எப்படி ஏற்றலாம், நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் லெவல் எப்படி ஏற்றலாம் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டவாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெலிஃபோன் கம்பெனிஸாக இருக்கிற நோக்கியா அவங்களோட ப்ரொடக்ஷனை தொடங்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி $340 மில்லியன். ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், நிறைய வேலை வாய்ப்புகள், நம்மளோட எக்கானமியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இதுக்கான ப்ரெஸ் மீட்டில் ஒன்டாரியோவோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் மற்றும் கனடாவோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் 2 பேருமே பங்கேற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மினிஸ்டர்ஸும் இருந்தாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் முதல்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Thinking about it actually as you were listing the length of time that companies have been established here, and I suddenly remembered that it was when I was in university about 30 years ago that I first came to visit a technology company here. I had a friend of mine who was working here, and she was showing me around and showing me in the engraving on chips and motherboards that was happening here 30 years ago. And I don't think, it's great to see you here understanding this now. I don't think Canadians appreciate just how much leadership in this country comes from this area here. Canada has been a really important driver of some very big parts of the Canadian economy for a long time, and with this announcement today is going to be even more over the coming years. Of course, Premier Ford, what a pleasure to be back with you for a big announcement. We've demonstrated over many months and years now that big things happen when we work together. Ministers Fedeli and Fullerton, thank you so much to see you as well. When the federal government can work with the provincial government here in Ontario to deliver good, well-paying jobs for our citizens that are laying track for the future we're building together, not just for Ontarians but for all Canadians. It's always a good day when we're seeing these great projects that make our economy more competitive and our economy growing around the world.
Mayor Watson, Jim, great to have you with us as well. You've been a strong advocate for this area for a long time, and it's great to see this continuing to build on the vision that you've laid out. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க், 416-568-4301. திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கான அவரோட பார்வையிலேருந்து இது முக்கியமாக கனடாவோட எக்கானமிக்கு எவ்வளோ முக்கியம், என்ன மாதிரியான அடுத்த அடிகள் கொண்டு போகும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நிறையவே லீடிங் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரியான அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இது வந்து நேஷ்னல் லெவலில் அவர் சொன்னார். பட் ப்ரொவின்ஷியல் லெவலில் இது வந்து ஒன்டாரியோவில் ஒட்டவாவில் ஆரம்பிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் அவரோட பார்வையை பொறுத்த வரைக்கும் அவரோட ப்ராவின்ஸ்க்கு இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பார்க்கலாம். It shows that Ontario remains a top-tier destination for tech businesses to invest and grow. Like the global auto companies that are choosing Ontario to build the cars and the batteries of the future, NOKIA knows what we know. Ontario has some of the best and brightest workers, bar none, anywhere in the world, right here in Ontario and especially right here in Ottawa. Over the past 4 years, we've come so far. We're making real progress on the Ring of Fire as we connect critical minerals and clean green steel to the future of electric vehicles and batteries, all made right here in Ontario. And again, another example where we're working with the federal government with the Ring of Fire and the critical minerals. We have 34 of the most critical minerals anywhere in the world right here in Ontario. Shovels are in the ground on game-changing transit and transportation projects, another great partnership we're doing with the federal and municipal governments. More women and men are entering rewarding careers in skilled trades. Friends, we cannot take this progress for granted. As we navigate global economic uncertainty, our government has been hard at work building an economy that can weather any storm. An economy that never loses sight of what matters most. And what matters most is helping people succeed, helping workers succeed with better jobs and bigger paychecks. That starts with creating economic conditions that attract investments in growth and good jobs. We've cut the red tape to reduce the cost of doing business here in Ontario. These are staggering figures, over $7 billion annually. That's $7 billion year after year after year. We all know it's a real challenge out there worldwide. We're competing against everyone, but with a partnership of the federal government, the provincial government, and municipalities, we've created the environment and the conditions for companies to thrive and prosper and grow. We've kept taxes for people and businesses low. We're investing in skilled trades and the workforce that's prepared for the jobs of today and tomorrow. We're building roads, highways, and infrastructure that tackle gridlock and keep people moving. The roads, highways, and infrastructure that get goods to market sooner. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500.
மேலதிக விவரங்களுக்கு life100.ca. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளோட எக்கானமிக்கு ரொம்பவே முக்கியம்னு ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இருக்கிற நிலமையில் அஃப்கோர்ஸ் பேங்க் ஆஃப் கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறையா ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அப்டேட்ஸ். அண்ட் இந்த வகையில் இன்ஃப்ளேஷன் வந்து ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே இறங்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். பட் கன்சியூமர்ஸ் எல்லாமே வந்து, அதாவது ரெகுலர் பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இன்னுமே 1 or 2 இயர்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஹை ரேட்டில் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும், பெரிய பெரிய பிஸ்னஸஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து நார்மலைஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரிசெஷன் வந்து ரொம்ப சீக்கிரமே வரும். அட்லீஸ்ட் ரொம்ப பெரிய ரிசெஷன் இல்லைனாலுமே ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிசெஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கவர்மெண்ட் செக்டர்ஸ், பெரிய பிஸ்னஸ் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதெல்லாமே வந்து நம்மளோட எக்கானமி வந்து நிறைய வகையாகவே எஃபெக்ட் பண்ணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஹையாக இருக்குது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நிறையவே அவைலபிளாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஹையரிங் பவர் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. பீப்புளை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹையர் பண்ண முடியல அப்படின்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் த பிக் பசில் ஆஃப் எக்கானமி. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு உள்ளே வரும்போது ஹோப்ஃபுல்லி இந்த ரிசெஷன் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அகெயின் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்மளோட எக்கானமியை எவ்வளோ தூரம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி எக்கானமியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த செக்மெண்ட் கெனேடிய வளம். கெனேடிய வளத்தை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் குளோபல் செக்டாரில் கனடாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட், இதுதான் கெனேடிய வளத்தோட ஒரு மெயினான கான்செப்ட். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து சில காலமாகவே நடந்துகிட்ருக்கு, சில மாதங்களாகவே நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுக்கான நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து ரெண்டு பக்கமுமே இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. பட் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து கனடாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அவங்க எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே ஒரு தப்பான வழி அப்படின்றது தான் வந்து கனடாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக இருந்துகிட்ருக்குது. ஸோ அந்த வகையில் கனடாவோட எதிர்ப்பை வந்து நிறையா இடங்களில் காமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதோட மெயினான ஒரு பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்யன் பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பிஸ்னஸ் மென்னாக இருக்கட்டும், பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எதிர்ப்பாக கனடா வந்து கொண்டு வர சாங்ஷன்ஸ், அதாவது பேன்ஸை வந்து உள்கொண்டு வராங்க. இது வந்து அவங்களோட கனடாவோட எதிர்ப்பை காமிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் நிறைய பவர்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மென்னாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வந்து பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், இவங்களை எதிர்த்து சாங்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கும் மீண்டும் 34 கம்பெனிஸ்க்கும் ஒரு டிவி ஸ்டேஷனையும் பேன் பண்ணி கனடா வந்து இன்றைக்கி சாங்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அகேன் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளோட எதிர்ப்பை வந்து காமிக்கிறது. ஏன்னா இது வந்து அகேன் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் வந்து ரொம்ப ஒரு தப்பான செயல், ஒரு கண்ட்ரியை வந்து உள்கொள்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான செயல் அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இதை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட மினிஸ்டர் மெலனி ஜோலி அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். And so today we announced officially the first step, which would be really to make sure that we're targeting the disinformation agents that are putting Vladimir Kara-Murza's life at risk, but also that are spreading lies and putting his family in danger. So that was the first step. And we are working now on the next step, which will also to be targeting those who are persecuting Vladimir Kara-Murza. So can you say that you're committing to sanctioning those 13 people, the judges, the police officers, the prosecutor in this case? We're working on making sure that we're targeting those who persecuted him, so that's what I can tell you today. And just a comment on sanctions, that Canadians have been hearing about sanctions since February. Yes. Are you confident that this will have an impact? Yes, it does have an impact because the goal of Canada with this
meeting and with these sanctions is to send a strong message to the world and bring other countries to the table, and I'm confident we can show leadership again on this issue. Thank you. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. அடுத்த செக்மெண்ட் நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபேக்சுவலான நியூஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். என்னென்னா, லாட்டோ மேக்ஸ் நிறைய பேர் வந்து இந்த லாட்ரி சீட் வந்து வாங்குறவங்க இருந்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற லாட்டோ மேக்ஸோட ஜாக்பாட் வந்து ஹையஸ்ட், அதோட டெக்கேடை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் 19 லாட்டோ மேக்ஸ், இந்த பாஸ்ட் ஃபியூ 19 லாட்டோ மேக்ஸ் ட்ராஸ் வந்து ஜாக்பாட் வின்னர் இல்லாமையே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்குது. அதாவது டிக்கெட் அவங்க செலக்ட் பண்ணுறது வந்து யாரும் வாங்காத டிக்கெட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஜாக்பாட் ப்ரைஸ் வந்து அடுத்த ட்ராக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போகும். அந்த வகையில் 19 ட்ராஸ் வந்து வின்னர் இல்லாததுனால இந்த மணி வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைம் இந்த ஜாக்பாட் வின் பண்ணது வந்து ஆகஸ்ட் 12th வெஸ்டர்ன் கனடாவில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 12th அப்புறம் இந்த ஜாக்பாட் வந்து வின் பண்ணப்படாமையே இருக்குது. ஸோ அந்த வகையில் ட்ரா நாளைக்கு நடக்கக்கூடிய ட்ரா, October 18th நடக்கக்கூடிய ட்ரா வந்து $132 million வந்து டாப் ப்ரைஸிங்கில் இருக்குது. அண்ட் எஸ்டிமேட்டட் வந்து ஆல்மோஸ்ட் $62 million, $1 million ப்ரைஸஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அக்கார்டிங் டு OLG இந்த லாட்டோ மேக்ஸ் வந்து ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 7.2 million வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த லாட்டோ மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரைஸ் மணி வந்து ரொம்பவே ஹையஸ்ட். அண்ட் இதோட அஃப்கோர்ஸ் ட்ராஸ் வந்து டிக்கெட்ஸ் வந்து $5. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்க இந்த ஹையஸ்ட் ப்ரைஸை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட மணி எக்ஸ்சேஞ்ச், நம்மளோட எக்கானமி, இதெல்லாம் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ப்ரைஸஸ், இந்த மாதிரியான லாட்ரி சீட்டுமே வந்து இது வந்து சேஞ்ச் ஓவர் அண்ட் நிறையவே கொண்டு வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் வின் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் மணி எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட கெனேடிய டாலர் மற்ற கண்ட்ரியோட மணியோட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 17 திங்கட்கிழமை இலங்கை 277 இலங்கை ரூபாய், இந்தியா 61.50 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.73 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.16 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 17 திங்கட்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு விஷயம் அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம பேசிட்டு தான் இருப்போம். இப்போதைக்கு இருக்கிற க்ரோசரி ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பற்றி. இது வந்து எல்லா மக்களையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் இதை சம்மந்தமாக ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் க்ரோசரி கம்பெனிஸ் லோப்லா இவங்க வந்து இதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிராண்டிங் நோ நேம் பிராண்ட், அவங்களோட நிறையா
ப்ராடக்ட்ஸ் வந்து நோ நேம் பிராண்ட் மூலமாக அவங்க கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த நோ நேம் பிராண்டில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ப்ரைஸஸ் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக ஜான்வரி ஆஃப் 2023 வரைக்குமே வந்து இந்த ஃப்ரீஸ் அவங்க கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட க்ரோசரி பில்லை வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பாஸ்டாஸ், சூப்ஸ், ஈவன் ரெகுலர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம வந்து ப்ரொடியூஸ்னு சொல்லுவோம், ஆப்பிள்ஸ் அண்ட் கேரட்ஸ், இந்த மாதிரியான எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் க்ரோசரியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இதோட ப்ரைஸஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வாரம் நீங்கள் க்ரோசரி போனீங்கன்னா கூட தெரியும், பை எவ்ரி வீக் ஃபியூ சென்ட்ஸ் வந்து இதோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான சாதா விஷயங்கள், பால், பட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். அண்ட் இது வந்து ரொம்ப வரவேற்கப்பட்ட ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் நடக்குது, இந்த மாதிரியான க்ரோசரி இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு, இந்த காஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் பொலிட்டிக்கல் லீடர் திரு ஜக்மீத் சிங் அவர்கள் வந்து இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதி ஆளுங்கட்சி வந்து இதை எப்படியாவது சரி பண்ணணும், அதாவது க்ரோசரிஸ் அண்ட் நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை வந்து மாட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஆளுங்கட்சி வந்து செய்யணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ரெஸ் மீட் இன்றைக்கி நடந்துச்சு. இதில் அவங்க இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். Today, I want to talk about our motion and our solution to one of the struggles that Canadians are facing right now, and that's the cost of food. We've seen a lot of stories, we've heard from a lot of people that they are really hurting when it comes to buying groceries. And instead of the Conservatives who want to flame the anger without providing any solutions, and the Liberals who say there's nothing that can be done, we have said that there is something that governments have to do, and that is to tackle the greed that is driving up the cost of food and the cost of living for Canadians. So we put forward our motion, our plan to tackle the rising cost of food. We're saying that we need to investigate the prices set on food, because we know in the not too distant past that we had bread price fixing happen in Canada, where large grocery stores and bread makers colluded to drive up the price of bread. That happened in Canada. And we're concerned about the fact that while we're seeing a little cooling around inflation in the other areas, the other sectors, food prices are certainly not coming down. So we were concerned about this. We put forward our motion, which is to investigate the food prices, close the loopholes that allow these large corporations to make massive profits, and to get at the fact that prices are being set at a too high a price. Well, because of public pressure and our pressure to force grocery stores to start responding to the needs of people, we've seen a positive sign. Loblaws has now announced they're going to freeze the prices of their no-name line of products. Now, while that's something that is a positive step, we're concerned that they're freezing the higher prices, the inflated prices, and that they could have acted a lot sooner. We've seen in G7 nations around the world that other sectors have moved more quickly to freeze prices or to bring down prices. So we're concerned about that. But this is a result of the pressure that we've put to say that it's proven our point that grocery stores are actually actively able to set prices, and governments should play a role in stopping greed from driving up the cost of food and stepping in to provide support for families. So to the families out there that have been hurting, we hear you and we see you, and we are fighting to make sure food is more affordable. And we have seen a positive step with our pressure and your pressure. And we're going to continue to push for more action. And so we hope with the public's pressure and our pressure that the Liberals and the Conservatives will finally see that we can play an active role, that we should not let large corporate grocers have a free ride, and that governments can step up and provide support for Canadians, respect for Canadians, so they can afford their groceries. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500
சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். டொரண்டோவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இதையுமே ஞாபகப்படுத்தணும். நம்மளோட எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, முனிசிபல் எலெக்ஷன். நெக்ஸ்ட் மண்டே அக்டோபர் 24 எலெக்ஷன் டே. அண்ட் அட்வான்ஸ் போலிங் மூலமாக நீங்கள் ஓட் பண்ணியிருந்தாலோ மெயிலிங் மூலமாகவோ ஓட் பண்ணியிருந்தாலோ ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்மளோட ரைட் மட்டும் இல்லை, கடமை. கண்டிப்பாக நம்ம வந்து ஓட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் உங்கள் மெயிலில் இந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் கார்டு வந்து கிடச்சிருக்கும், வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதோட வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் ஓட்டிங் பூத்தில் போயுமே உங்களோட ஐடியை காமிச்சு அட்ரஸ் ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் அங்கேயுமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். அண்ட் இதையும் உங்களோட ஒரு பீஸ் ஆஃப் ஐடி காமிச்சு நீங்கள் எல்லோரும் அவங்களோட பூத்தில் போய் நீங்கள் ஓட் பண்ணலாம். அகேன் அடுத்த மண்டே அக்டோபர் 24 காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் உங்களோட பூத்தில் வந்து நீங்கள் போய் உங்களோட ஓட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து இம்மீடியட்டாகவே நமக்கு தெரியும். அண்ட் அன்றைக்கி அட்வான்ஸ் போலிங் அண்ட் மெயிலின் ஓட்டுமே அவங்க கவுண்ட் பண்ணி இம்மீடியட்டாகவே நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு எலெக்ஷன். மேயர் அண்ட் உங்களோட ஏரியாவோட கவுன்சிலர் அண்ட் ஸ்கூல் ட்ரஸ்டி, இந்த 3 பேரோட எலெக்ஷன் வந்து இதில் நடக்குது. அகேன் ரொம்ப ஒரு முக்கியமான எலெக்ஷன் முனிசிபலை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சந்தோஷமான விஷயம், ஒருத்தி 2 இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையவே பேசியிருக்கிறோம், நீங்களுமே நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஒருத்தி 1 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அதோட பார்ட் 2வாக ஒருத்தி 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் படத்தோட செகண்ட் பார்ட் அப்படின்னு வந்து இதை தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியான வெற்றியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ நவம்பர் 5 யார்க் சினிமாஸில் 1 மணிக்கும் 4 மணிக்கும் நடக்க இருக்குது. அண்ட் ப்ரீமியர் ஷோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறைய விஐபிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை வந்து நாங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கான எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ப்ரீமியர் ஷோ நவம்பர் 5 நடக்க இருக்குது, சனிக்கிழமை. அண்ட் அதை தொடர்ந்து ரெகுலர் ஆடியன்ஸுக்கு டிசம்பரில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் இதோட ட்ரெய்லருமே நீங்கள் வந்து யூடியூப்லேயும் GEC வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். அந்த வகையில் இதோ உங்களுக்காக அந்த ட்ரெய்லரையும் இப்போ பார்க்கலாம். இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? இப்போதானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு.
மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியனுமே வந்து ஃப்ரம் டைம் டு டைம் அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து ரினியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கெனடியன் யூனியன் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாயீஸ் இவங்க வந்து எஜுகேஷன் ஒர்க்கர்ஸை ரிப்ரசன்ட் பண்ணுற ஒரு யூனியன். அவங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரிப்ரசன்ட் பண்ணுற 55,000 எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து தேர் ரெடி ஆன் அ லீகல் ஸ்ட்ரைக் பொசிஷன் பை November 3rd அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் டாக்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த யூனியனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் அந்த டாக்ஸ் வந்து சரி வராத பட்சத்தில் ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் போகலாம் அப்படின்றத வந்து அவங்க வெளி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் பொசிஷன் வந்து பப்ளிக் ஹெல்த் செக்டர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னா 17 days கவுண்ட் டவுன் கொடுத்தாகணும். அதாவது ஒரு வகையான இன்டிமேஷன் மாதிரி கொடுத்தாகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அந்த 17 day பீரியடோட கவுண்ட் டவுன் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் டாக்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு இன்னும் 3 நாளைக்கு டாக்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி, நாளைக்கு அண்ட் வென்ஸ்டே வரைக்குமே இந்த டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக அவங்க முன் வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் இவங்களோட ஒர்க்கர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அவங்க எதிர்பார்க்குறது வந்து 11.7% வந்து அவங்களோட சம்பளம் வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொண்டு வர சொல்கிறது எப்படின்னா 2% இன்க்ரீஸ் தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஃபார் எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ். ஃபார் எஜுகேஷன் ஒர்க்கர்ஸ் who earn less than $40,000 per annum. ஒரு வருஷத்துக்கு $40,000 கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 2% இன்க்ரீஸும், அண்ட் அது மற்றவங்களுக்கு வந்து 1.25% இன்க்ரீஸும் தான் அவங்க முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட பெனிஃபிட்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ரிப்ரசன்ட் பண்ணுறது, அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு எவ்ரி டே ½ an hour வந்து அவங்களுக்கு பெய்ட் ப்ரிப்பரேஷன் டைமும் வந்து முக்கியம். இசிஇ ஒர்க்கர்ஸுக்கு, எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ்க்கு, இவங்களுக்கெலாம் அப்படின்றதுமே அவங்க முன் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தைகள் அகேன் 3 நாள் இன்னும் இருக்குது. பேசி ஹோப்ஃபுல்லி சமரசத்துக்கு வந்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் நடக்காது. பட் அப்படி சமரசத்துக்கு வரல அப்படின்னா November 3rd போல தேதி வந்து இவங்க ஸ்ட்ரைக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது டிரெக்ட் உடனே ஸ்ட்ரைக்காக இல்லாமல் லீகல் ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் எந்த மாதிரியான வகையான ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும் அப்படின்றதையுமே இதுக்கப்புறம் வர நாட்களில் அவங்க முன்கொண்டு வைப்பாங்க. பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இதனால் பாதிக்கப்படக்கூடாது பிள்ளைகள் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுறோம். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய செய்திகள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. பட் எல்லாருக்குமே ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் ரொம்ப முக்கியமான செய்தின்னு பார்த்திங்கன்னா, இப்போலேருந்து டுவர்ட்ஸ் வின்டர் அப்படின்னா வெதர் தான். இன்றைக்கி டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அண்ட் நாளைக்கும் இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இது டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். மற்ற சிட்டிஸ்லேயுமே என்ன மாதிரியான வெதர் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அது கூடிய வெப்பநிலை 8°C, அது குறைந்த வெப்பநிலை 4°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அது கூடிய வெப்பநிலை 10°C, அது குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 11°C, அது குறைந்த வெப்பநிலை 2°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அது குறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அது குறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை.
20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள். கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று. தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில். விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. நிறைய செக்மெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குட் ஈவினிங் கனடாவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் நிறைய செய்திகளுமே பார்த்துட்டு இருந்தோம். பட் அஃப்கோர்ஸ் கனடாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டான நியூஸ் செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஏஜெக்ஸ் நகரில் வார விடுமுறையில் தமிழர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2 மணியளவில் இந்த கத்திக்குத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வாகன நிறுத்துமிடத்தில் வாக்குவாதம் ஒன்றின் போது ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மரணமடைந்துள்ளார். 28 வயதான அவரது பெயர் குடும்ப உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் வெளியிடப்படவில்லை என்று நேற்று மாலை வெளியான செய்திக்குறிப்பில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மரணமடைந்தவர் தமிழர் என தெரிவிக்கப்படுகிறது. கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து அதே வாகன நிறுத்துமிடத்தில் சந்தேக நபர் வாகனத்தால் மோதப்பட்டுள்ளார். அவர் மருத்துவமனையில் உயிர் ஆபத்தற்ற நிலையில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஏஜெக்ஸ் நகரைச் சேர்ந்த 33 வயதான இவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் NDP தலைமை போட்டியில் ஈடுபட்டுள்ள தமிழரான அஞ்சலி அப்பாத்துரை போட்டியிலிருந்து விலத்தப்படக்கூடிய நிலை தோன்றியிருக்கிறது. கட்சியை தான் வருத்தப்படுத்தியது தனக்கு தெரியும் என கூறியுள்ள அவர், அது கட்சி தலைமைக்கான போட்டியிலிருந்து தன்னை விலகுவதற்கான காரணியாகிவிடக் கூடாது என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவரது வேட்பாளர் தகமை குறித்த கட்சி முடிவு நாளை மறுதினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது பிரச்சாரத்துடன் தொடர்புடைய உறுப்பினர் பதிவு தொடர்பான மதிப்பாய்வுகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. 1.4 மில்லியன் கனேடியர்கள் நீண்டகால கோவிட் அறிகுறிகளை அனுபவித்துள்ளார்கள் என்று கனேடிய புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று வெளியான கனேடிய புள்ளிவிவர திணைக்களத்தின் தரவுகளில் இந்த விவரம் வெளியானது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து இந்த தரவு வெளியிடப்பட்டுள்ளது. மே 2022 இறுதி நிலவரப்படி 18 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் கிட்டத்தட்ட 1/3 பகுதியினர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் 8.3% பேர் தங்களுக்கு தொற்று இருப்பதாக சந்தேகிக்கின்றனர் என்று இந்த கணக்கெடுப்பு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் கனடா இப்போது கோவிட் மந்த நிலையின் இறுதிக்கட்டத்தை எதிர்கொள்ளுகிறது என்று துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்திருக்கின்றார். கனேடியர்கள் இதிலிருந்து கடந்து வருவார்கள் என நிதியமைச்சரான ஃப்ரீலாண்ட் கூறியிருக்கின்றார். இது பொருளாதார கொந்தளிப்பின் காலம் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். கனேடியர்கள் சில சவாலான மாதங்களை எதிர்கொள்வார்கள் எனவும் அமைச்சர் ஃப்ரீலாண்ட் கூறியிருக்கின்றார். அதேவேளை பெரும்பாலான நுகர்வோரும் வணிகங்களும் மந்த நிலையை எதிர்பார்க்கின்றன என கனேடிய மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது.
பெரும்பாலான நுகர்வோர் வணிகங்கள் மந்தநிலைக்குள் கனடா நுழையும் என எதிர்பார்க்கின்றன என கனேடிய மத்திய வங்கியின் புதிய ஆய்வில் தெரிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ கல்வி ஊழியர்கள் எதிர்வரும் 3ஆம் தேதி சட்டப்பூர்வ வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் உள்ளார்கள். ஒன்டாரியோவில் உள்ள தங்களின் 55,000 கல்வி ஊழியர் உறுப்பினர்கள் நவம்பர் 3ஆம் தேதி முதல் சட்டப்பூர்வ வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என கனேடிய பொது ஊழியர் சங்கம் கூறுகின்றது. கல்வி ஊழியர்கள் முழு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்களா என்பதை கியூப் குறிப்பிடவில்லை. கியூப் ஆண்டு ஒன்றுக்கு 11.7% சம்பள உயர்வை எதிர்பார்க்கின்றது. அரசாங்கம் பதிலுக்கு $40,000 குறைவாக சம்பாதிக்கும் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 2% சம்பள உயர்வை பரிந்துரைக்கின்றது. ஏனைய அனைத்து தொழிலாளர்களுக்கும் 1.25% சம்பள உயர்வை அரசாங்கம் பரிந்துரைக்கின்றது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை குட் ஈவினிங் கனடாவில் நிறைய செய்திகள் பார்த்தீங்க. மீண்டும் இதே மாதிரி நாளைக்கும் நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். 9 o'clock எங்களோட இணைந்து அந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் GEC ஆப் மூலமாகவும் இந்த நியூஸஸை இம்மீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நிகழ்ச்சியும் நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன் திரு செல்வா வெற்றிவேல் அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.